வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த சேனல் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸுக்காக முக்கியமாக உருவாக்கப்பட்டது. ஸோ இது என்னுடைய முதல் வீடியோ. ஸோ நிறைகள் குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 9th புக்கில் இருக்கிற சாப்டர் 24 unit-24 என்விரான்மெண்டல் சயின்ஸ். இதில் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். நேச்சர் ஹேஸ் த பவர் டு ரெஃப்ரெஷ் அண்ட் ரெனியூ. இது ஹெலன் கெல்லர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது கண்டிப்பாக பாருங்கள், இம்பார்ட்டன்ட். ஸோ லிவிங் ஆர்கானிசம், அதாவது உயிரினங்கள் கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவங்களாகவே மாற்றிக்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த எக்கோசிஸ்டமில் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அடாப்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த சைக்கிள் நம்ம எர்த்தில் நடக்கிற சைக்கிள்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அவங்க ஹேபிட்டேட்டை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் முக்கியமாக பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். அதோட வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர் பற்றியும் பார்க்க போகிறோம். பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னால் ஒன்றும் இல்லைங்க. பயோனா லைஃப், ஜியோனா எர்த். ஸோ பயோஸ்பியர் அதாவது லேண்ட், வாட்டர் அண்ட் அட்மாஸ்பியர். ஸோ இது மூணு சேர்ந்தது தான் பயோஸ்பியர். இந்த பயோஸ்பியர் எப்படி இயங்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபேக்டரால், பயோட்டிக் ஃபேக்டர், ஏபயோட்டிக் ஃபேக்டர். பயோட்டிக் ஆர் லிவிங் ஃபேக்டர், அதாவது பிளான்ஸ், அனிமல்ஸ் ஆர் அண்ட் ஆல் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஏபயோட்டிக் ஆர் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், வாட்டர், சாயில், ஏர் அண்ட் சன்லைட், இதெல்லாம் தான் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். இதுதான் ஒரு லிவிங் ஆர்கானிசமை சர்வை பண்ணுறதுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதன் மூலமாக தான் ஒரு ஆர்கானிசம் பயோஸ்பியரில் சர்வைவ் ஆகுது. இந்த பயோட்டிக், ஏபயோட்டிக், ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்னால தான் பயோஸ்பியர் டைனமிக்காக ஒரு ஸ்டேபிளாக இருக்குதுங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் இன்டராக்ஷன் அண்ட் சைக்கிள், ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தான் பயோஸ்பியர் இன்னும் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் இன்டராக்ஷன் தான் இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய சைக்கிள் இருக்குது. பட் இம்பார்ட்டன்ட் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸை என்னென்ன பார்க்க போகிறோம்னா, வாட்டர் சைக்கிள், நைட்ரோஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள். ஃபஸ்ட்டு வாட்டர் சைக்கிள் பாருங்கள். கண்டினியூஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன், நம்ம சின்ன வயசுலேருந்து படித்ததுங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் என்ன, லிக்விட் இஸ் கன்வெர்டட் டு கேஸ். ஸோ லிக்விட் டைரெக்டாக கேஸுக்கு கன்வெர்ட் ஆகுது. எதுக்கு முன்னாடினா பாய்லிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி எவாப்ரேட் ஆகிடுது. ஸோ இந்த வாட்டர் எவாப்ரேஷன் எங்கே மெயினாக நடக்குதுன்னா ஓஷன்ஸ், சீஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ இந்த இடங்களில் எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு வாட்டர் சைக்கிள். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் டு கேஸ். ஸோ டைரெக்டாக சாலிட் கேஸில் அது கன்வெர்ட் ஆகிடுது. அதாவது ஐஸ் ஷீட்ஸ், ஐஸ் கேப்ஸ், நார்த் போல், சவுத் போலில் இருக்கிற ஐஸ் கேப் மவுண்டன்ஸ். ஸோ அங்கே இருக்கிற அந்த ஐஸ் கேப்ஸ் எல்லாம் டைரெக்டாக சாலிட் கேஸுக்கு கன்வெர்ட் ஆகிடுதுங்க. அதாவது வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராசஸ் சப்ளிமேஷன் ப்ராசஸ். அடுத்தது டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்ங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் எக்ஸஸ் வாட்டர் உறிஞ்சும் போது, அதாவது நிறைய வாட்டர் உறிஞ்சிடுச்சுன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் வெளியேற்றுறதுக்காக பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த டிரான்ஸ்பிரேஷன். அதாவது லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா சின்ன குட்டி குட்டியாக இருக்கும் அது. ஸோ அதன் மூலமாக வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்ணிடுங்க. இதன் மூலமாக தன்னிடம் இருக்கிற அதிகமான அளவில் இருக்கிற தண்ணீரை இதன் மூலமாக வெளியேற்றிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன். இதுவும் நம்ம சின்ன வயசில் படித்தது தான். கேஸ் ஃபேஸ்லேருந்து லிக்விட் ஃபேஸுக்கு சேஞ்ச் ஆகிறது. இது எங்கே நடக்கும்னா, உயரமான பகுதிகள், ஹையர் ஆல்டிடியூடில் நடக்குங்க. Water vapor condenses to form very tiny particles of water droplets. ஸோ இந்த வாட்டர் வேப்பர் டைரெக்டாக ஒரு சின்ன சின்ன பார்ட்டிக்கல் வாட்டர் ட்ராப்லெட்ஸை கன்வெர்ட் ஆகி க்ளவுடு ஃபார்ம் பண்ணுங்க. அது கம்பைன்ட் ஆகி ஒரு க்ளவுட், ஒரு மேகமூட்டமாக இந்த கண்டென்சேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது ப்ரெசிபிடேஷன் பாருங்கள். ஸோ டியூ டு சேஞ்ச் இன் விண்ட் ஆர் டெம்பரேச்சர், விண்ட் அண்ட் டெம்பரேச்சரில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால ஸோ மேகங்கள்லாம் கூடி பெரிய பெரிய ட்ராப்லெட்ஸாக கீழே போடும். அதுதான் ப்ரெசிபிடேஷன். அதாவது மழை பொழிவை தான் இவங்க ப்ரெசிபிடேஷன் சொல்கிறாங்க. ஸோ மழை, ரெயின், ட்ரிசில், ஸ்னோ அண்ட் ஹெயில். ஸோ இது எல்லாமே ப்ரெசிபிடேஷனோட வகைகள்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரன் ஆஃப், மழை பொழிந்து, அதாவது மழை பெஞ்ச அப்புறமா ஸோ அது நிலத்தில் ஓடும்போது
ஒரு சேனல் ஃபார்ம் ஆகி, அதாவது ஆறுகளாக ஃபார்ம் ஆகி, ஏரி, குளம், குட்டை அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி கடைசியாக கடலில் போய் சேர்றது. ஸோ இந்த ப்ராசஸை ரன் ஆஃப் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வாட்டர் சைக்கிளில் வரக்கூடிய ப்ராசஸ். அடுத்தது லாஸ்ட் 2 பாருங்கள், இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் பர்குலேஷன் சொல்கிறோம். இது என்னென்னா, இந்த ப்ரெசிபிடேட்டட் வாட்டர் வந்து சாயில்குள்ளே போகிறதுங்க, இது இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, வாட்டர், அதாவது கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். இது ஒரு முக்கியமான ப்ராசஸ் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பர்குலேஷனும் இதே வேலையை தான் பண்ணும். அதாவது ப்ரெசிபிடேட்டட் வாட்டர் சாயில்குள்ளே போகும், அதோட ஃப்ராக்சர்ட் ராக்ஸ்குள்ளேயும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இது 2 பண்ணக்கூடிய வேலை ஒன்று தான், கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது. பட் இது 2மே வேறு ப்ராசஸ்ன்னு இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 related but 2 different process describing the movement of water through soil. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சைக்கிள். ஸோ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் 78% இருக்குங்க. ஆக்சிஜனை விட நைட்ரஜனோட அளவு தான் அதிகம் அட்மாஸ்பியரில். ஸோ நைட்ரஜன் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் இந்த பாடிக்குள்ளே எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ் லெவலில் இருக்குது நைட்ரஜன். அதாவது எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏ, குளோரோஃபில் இதன் உள்ள பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் காம்பனண்ட்டாக இருக்கிறது நைட்ரஜன் தான். ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை யூஸ் பண்ணிக்க முடியாது. அது அமோனியா, அமினோ ஆசிட்ஸ், நைட்ரேட்ஸ் இந்த ஃபார்மில் இருந்தால் மட்டுமே பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நைட்ரஜன் சைக்கிள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை யூஸ் பண்ணிக்க முடியாததால் பாக்டீரியா மூலமாக அது யூஸ் பண்ணிக்கும். பாக்டீரியா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், அதாவது செயலற்ற தன்மையில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை செயலாக்கத்தன்மை மூலமாக அது பிளான்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும், செயலாக்கத்தன்மையாக மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது எது பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. மெயினாக பண்ணக்கூடிய பிளான்ஸ், செடிகள் பார்த்தீங்கன்னா லெக்யூமினஸ் பிளான்ஸில் பண்ணுங்க, டீ பிளான்ஸ், பீன்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸில் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் மூலமாக ரூட் நோடியூல்ஸில் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரைசோபியம் பாக்டீரியம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது நைட்ரஜன் அசிமிலேஷன். ஸோ நைட்ரஜன் அசிமிலேஷனில் பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ண நைட்ரஜனை நைட்ரேட் அயன்ஸாக மாற்றி ஆர்கானிக் மேட்டர், அதாவது ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கும் நைட்ரேட் அயன்ஸை. ஸோ இப்போ இந்த பிளான்ட் ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா, அது அனிமல் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிடும் நைட்ரஜன் அசிமிலேஷன். அதாவது ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ், ஸோ ஆடு, மாடு, ஸோ அந்த பிளான்ஸை சாப்பிடும்போது அந்த அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து அனிமல் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிடுது. அண்ட் ஹெர்பிவோரஸ் அனிமல் சாப்பிடக்கூடிய கார்னிவோரஸ் அனிமல், ஸோ அதை சாப்பிடும்போது கார்னிவோரஸ் அனிமல்ஸ்குள்ளே ப்ரோட்டீன் வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கும் இது சாப்பிடும்போது. ஸோ இதன் மூலமாக நைட்ரஜன் வந்து அசிமிலேஷன் ஆகும். அசிமிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் பிளான்ட்ஸ், ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் அண்ட் கார்னிவோரஸ் அனிமல்ஸ் இப்படி உங்களுக்கு நைட்ரஜன் வந்து கேரி அவுட் ஆகும். அடுத்தது அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணக்கூடிய வேலைகள் தான் இந்த அமோனிஃபிகேஷன். இது பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூட்ரிஃபைங் பாக்டீரியா அண்ட் ஃபங்கைன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும், நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை அமோனியம் காம்பவுண்ட்ஸாக டீகம்போஸ் பண்ணி கொடுக்கும். மெயினாக அதாவது அனிமல் ப்ரோட்டீன்ஸ் எக்ஸ்க்ரீட், யூரியா சொல்கிறாங்க இல்லையா, யூரியா எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது யூரிக் ஆசிட், அமோனியா, ஸோ இதெல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது இந்த பியூட்டிஃபைங் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இது அமோனியம் காம்பவுண்ட்ஸாக மாற்றி கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் வேலை, அமோனிஃபிகேஷன். ஸோ இந்த அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நைட்ரிஃபிகேஷன் நடக்குங்க. அதாவது அமோனியம் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண உடனே டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மூலமாக சில நைட்ரிஃபைங் பாக்டீரியாஸ் இதை நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இந்த ப்ராசஸ் நைட்ரிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதில் பெரிய பங்கு வகிக்குது. ஸோ அது என்னென்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ நைட்ரஜன் சைக்கிளில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் ஆசிடோபாக்டர், அதாவது சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ரைசோபியம் ரூட் நோடியூல்ஸில் பிளான்ட்ஸுக்கு டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கை நாஸ்டாக்.
அமோனிஃபிகேஷனில் பியூட்ரிஃபையிங் பாக்டீரியா ஃபங்கை, நைட்ரிஃபிகேஷனில் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர். அடுத்தது டீநைட்ரிஃபிகேஷன் பார்க்கலாம். இது என்னென்னா ஃப்ரீ லிவிங் சாயில் பாக்டீரியா, அதாவது சீடோமோனஸ் எஸ்பி. இதை நைட்ரேட் அயன்ஸை சாயிலிருந்து கேஷியஸ் நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணிடுங்க இது. ஸோ இது டைரெக்டாக அட்மாஸ்ஃபியரில் என்டர் ஆகிடும். அதுதான் டீநைட்ரிஃபிகேஷன். ஸோ இது பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியாஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கக்கூடியது கார்பன் சைக்கிள். ஸோ கார்பன் பார்த்தீங்கன்னா எலமெண்டல் ஃபார்ம்ஸ்லேயும் நடக்கும், கம்பைன் ஃபார்ம்லேயும் இருக்கும் இந்த பூமியில். ஸோ கார்பன் எலமெண்டல் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா சார்கோல், டைமண்ட், கிராஃபைட்டில், அண்ட் கம்பைன் ஃபார்ம் கார்பன் மோனாக்சைடு, டயோக்சைடு, கார்பனேட் சால்ட்ஸ் மூலமாகவும் கார்பன் அக்கர் ஆகும். லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா கார்பன் மூலமாக தான் உருவாகுது. அதாவது அதில் இருக்கிற செல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாமே கார்பன். ஸோ கார்பன் இல்லாமல் ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்க முடியாது. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஃபோட்டோசிந்தஸ் மூலமாக பிளான்ஸ் அடையுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகுது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. ஸோ இது ஹெர்பிவோரஸ் பிளான்ட்ஸ் சாப்பிடும்போது இது கார்போஹைட்ரேட்ஸ் கேரி அவுட் ஆகிடுது. அதன் மூலமாக ஹெர்பிவோரஸ்லேருந்து கார்னிவோரஸ்க்கும் இது கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இந்த கார்பன் இதன் வழியாக கேரி அவுட் ஆகிடுது. அண்ட் ரெஸ்பிரேஷன் மூலமாகவும் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்ஃபியரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ஃபார்ம் ஆஃப் கார்பன் சைக்கிள். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதன் வகையிலும் ரிலீஸ் ஆகுது அட்மாஸ்ஃபியரில். அதாவது டெட் ஆர்கானிக் மேட்டர் டீகாம்போஸ் ஆகும்போது, ஃபாசில் ஃபியூவல் பேர்ன் ஆகும்போது, அண்ட் வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போதும் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்த சைக்கிள்ஸில் ஹியூமன் இம்பேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கார்பன் சைக்கிளோட ஹியூமன் இம்பேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்பன் அட்மாஸ்ஃபியரில் ரிலீஸ் ஆகும்போது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படுதுங்க. குளோபல் வார்மிங் நடக்குது. ஸோ இது டீஃபாரஸ்டேஷனாலேயும் குளோபல் வார்மிங் நடக்குது. ஸோ உலகம் வெப்பமயமாகுதலில் ஃபஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸ் பார்த்திங்கன்னா CO2 தான், கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ இது அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது. வாட்டர் சைக்கிளில் ஹியூமனோட இம்பேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ அர்பனைசேஷன் நகரமயமாகுதல் மூலமாக பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் அதர் நான் டிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாம் டம்ப் பண்ணுறதுனால வாட்டர் பொல்யூட் ஆகுது. ஸோ வாட்டர் பாடிஸ் எல்லாமே பொல்யூட் ஆகுது, டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. ஸோ இதன் மூலமாக வாட்டர் சைக்கிளில் பாதிப்பு ஏற்படுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் தவிர்த்தோம்னா வாட்டர் சைக்கிள் அது நார்மலாக நடக்கும். அடுத்தது ஹியூமன் இம்பேக்ட் ஆன் நைட்ரஜன் cycle. ஸோ நைட்ரஜன் பேஸ்டு ஃபர்டிலைசர்ஸ், பயாலஜிக்கல் அவைலபிள் நைட்ரஜன், இது எல்லாமே அண்ட் பர்னிங் ஃபாசில் ஃபியூவல்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு எக்கோசிஸ்டம்லேருந்து இன்னொரு எக்கோசிஸ்டமுக்கு இது பாஸ் ஆகும்போது அந்த எக்கோசிஸ்டமில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அப்ளை பண்ணக்கூடிய நைட்ரஜன், ஸோ ரிவர் மெரைன் சிஸ்டம், அதாவது கடலில் இல்லை நதிக்கரை, ஆறுகள் இதில் போய் சேரும்போது அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி இதை சேஞ்ச் பண்ணுது, ஃபுட் வெப் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுது, அண்ட் அங்கே இருக்கிற ஜென்ரல் ஹேபிட்டட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட்ஸ் நடக்குது.